நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்துட்டு நான் நேந்திர பழம் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் போல் ஜாகரி எடுத்திருக்கேன், வெல்லம். அப்புறம் ஒரு 4 பெத்தை போல் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கோதுமை மாவு ஒரு 150 கிராம் போல் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சுட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேந்திர பழம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி. இப்போ நம்ம மாவில் இதை போட்டுடலாம். இது கூட வெல்லமும் ஆட் பண்ணிடலாம். நான் எல்லாமே இதில் போட்டுட்டேன். இப்போ பிசைஞ்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா, எனக்கு பிடிக்காது, அதனால் நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை இந்த பதத்துக்கு எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அங்கே வாழைப்பழ போண்டா சுடலாம். நான் எண்ணெய் காய வைக்கிறேன். Video.